அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். மே 17 இயக்கம் வந்து எனக்கு அறிமுகமானது ஒரு அடிக்கடி திருமுருகன் காந்தி ஜெயிலுக்கு போகும்போது டிவியில் அவருடைய நேரத்தை பார்ப்பேன். இப்போ ஜெயிலுக்கு லீவ் விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். என்னுடைய தம்பி கேமராமேன் விஜய் சக்கரவர்த்தி அப்பப்போ இந்த அரசியல் பதிவுகளை பற்றி நிகழ்வுகளை பற்றி மே 17 இயக்கத்தை பற்றி நிறைய எனக்கு எடுத்து சொல்லுவார். நான் திருமுருகன் காந்தி அவர்களை தொலைக்காட்சி மூலமாக பார்க்கும்போது அவர் ஒவ்வொரு தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த மன அழுத்தங்கள் ஒரு குடும்பத்துக்கு எப்படி ஏற்படும், எப்படி இவர் வந்து கொஞ்சம் சலிக்காமல் வந்து எப்போவுமே வந்து ஒரு எதிர்ப்பு மனநிலை இருக்கிறது, போராட்ட மனநிலை இருக்கிறது, நம்ம வேடிக்கை பார்க்குறவனுக்கே மன அழுத்தம் இருந்துச்சுன்னா சம்மந்தப்பட்டவங்களுக்கு எவ்வளோ எல்லாம் மனுஷன் தானே அப்படி. அப்போ அவங்க குடும்பத்தாரை நான் வந்து யோசிச்சுட்டே இருப்பேன். அவங்க மனைவி எப்படி இதை ரியாக்ட் பண்ணுவாங்க, குழந்தைங்க எப்படி ரியாக்ட் பண்ணும், அவங்க ஃபாதர் எப்படி இருப்பார், அவங்க அப்பா வந்து இங்கே பார்க்குற வரைக்கும் தெரியாது, அவர் ஆல்ரெடி ஒரு போராட்ட குணத்தோடு தான் இருந்திருக்காரு. ஸோ இது வந்து அர்த்தத்திலே ஓடுது. என்ன திருமுருகன் காந்திகிட்ட வந்து நான் தொடர்ந்து அவரை பார்க்குறதெல்லாம் இருக்குன்னா ஒரு உறுதியோடு ஒரு நேர்மையாக இருக்கிறாருங்கிறது வந்து நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. எல்லாரும் போலவே நானும் இங்கே இருக்கிற இளைஞர்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து தான் இந்த இளைஞர்களை பார்த்து அரசியல்படுத்துவது, ஜனநாயகப்படுத்துவது, மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுப்பது எல்லாம் அவசியமானது தான். ஆயினும் வாலிபத்தில் வாழ்வாதாரத்தை தொலைத்துவிட்டு பின்பு தேடி விடாமல் எல்லாத்தோடையும் சேர்த்து போராட்டங்களோடு உங்கள் வாழ்வாதாரத்தையும் சரி செய்து கொள்ளுங்கள். இல்லையெனில் நடுவயதில் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்திவிடக்கூடும். இந்திய ஜனநாயகத்தில் எல்லா தலைவருடைய ஆரம்பமும் மிக பிரமாதமாக இருந்தது. நடுவில் தான் திசை மாறியது. அவருடைய வாழ்வாதார சூழ்நிலை கருதி அவர்கள் மீது விமர்சனம் வைப்பது ஒன்று, அதன் காரணத்தை அறிந்து கொண்டு அந்த பள்ளத்தில் விழுந்து விடாமல் இருப்பதும் நமக்கான அரசியல்தான். அதுவும் அப்படித்தான். என்னுடைய அரசியலை நான் எப்படின்னா என்னுடைய சுய ஆரம் தான் என்னுடைய அரசியல். தேவையில்லாத எதையும் தலையிடாமல் இருப்பது, அடுத்த மனுஷன் அவமரியாதைப்படுத்தாமல் இருக்கிறது மிகப்பெரிய அரசியலாக நான் நினைக்கிறேன். அதுதான் வந்து நாசர் சாரும் அந்த மாதிரியான ஒரு மனிதர் தான். ஒரு காட்சி ஒரு படப்பிடிப்பில் வந்து நாசர் சார் வந்து மறுநாள் வந்து நடிகர் சங்கத்தில் எலெக்ஷனில் நிற்க போகிறார். வேட்புமனு தாக்கல். எனக்கு அவருக்கு ஒரு காட்சி. அவர் வந்து நானும் 2 பேரும் ஆளுங்கட்சியில் சேர்ந்துக்கிறவங்க. எனக்கு வந்து எம்எல்ஏக்களை மெஜாரிட்டி எம்எல்ஏ காமிச்சா நான் முதலமைச்சர் ஆயிடலாம். இவர்கிட்ட நான் காசு பேரம் பார்க்குறேன், அவர் ஒத்துக்கிற மாட்டேன்றார். ஒரு எம்எல்ஏக்கு 25 கோடி தரேன், ஒரு 15 எம்எல்ஏ கொடுனா முடியவே முடியாது, எனக்கு நேர்மை தான் முக்கியம்ன்றார். அப்போ என் பையன் வந்து ஒரு பெரிய சிக்கலான கேஸில் இருக்கார், அவரை காப்பாற்றணும், நான் முதலமைச்சர் அதை நான் தான் என் கேரக்டர். இப்போ என்ன செய்யறது? சரி, ஒரு சேரில் உட்காரது கட்ட வச்சு ஒரு குழியை வெட்டி அப்படி தள்ளி விட்டு உள்ளே தள்ளணும். நான் போகும்போதே இதுதான் நடிகர் சங்கம் போ அப்படின்னு வச்சேன். போய் இப்போ நீங்கள் உங்களுக்கு பரவாயில்ல தெரியும், அவ்வளவு மாறுதல்கள் நிகழ்த்தி இருக்கிறது காரணம் ஒரு ஜனநாயகவாதி. வேறு எதுக்காக நான் சொல்ல வரல. ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடி திருவிழாத்தூர் பிரச்சனையை சம்பந்தமாக நடிகர் சங்க மீட்டிங்லாம் நடந்தபோது அதில் எல்லாருமே பேசிட்டு ஜனநாயகப்படுத்துறதுன்னு என்ன, மற்றவனுடைய கருத்தை கேட்கறது, அந்த கருத்தை உள்வாங்கிக்கிட்டு அதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறது, இதுதான் ஜனநாயகத்தினுடைய சுருக்கமாக நான் புரிஞ்சுக்கிட்டது. அன்றைக்கி நைட்டு ஃபோன் பண்ணி, சார் மீட்டிங் ரொம்ப நல்லா நடந்தது, ஒரு உச்சகட்ட நட்சத்திரங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒன்று பேசி அதை அறிக்கையாக கொடுக்காம சாதாரணமான நிலவரத்தை ஒன்று கேட்டு பேசுகிறது தான், அதுதான் இந்த ஜனநாயகம் நினைக்கிறோம். அப்படி ஒரு பிஹேவியர் இருக்கிறனால தான் திருமுருகன் காந்தி கூப்பிட்டோன்னு மறுக்காமல் வர முடிஞ்சிச்சு. நாங்களும் அதை மாதிரி இருக்கிறோம். அதை மாதிரி இருக்கிற ஒருத்தருக்கு கூட இருக்கிறது எங்களுடைய கடமை. இந்த வாய்ப்புக்கு வந்ததுக்கு நன்றி. நினைவு இங்கே வந்த இதில் வந்து ஜெயராம் சார் ஐயா எல்லாத்தையும் வந்து அவர் கண்ணெல்லாம் கலங்கி நின்னார். உங்கள் கண்ணை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். உங்களையெல்லாம் கௌரவப்படுத்தல திருமுருகன் காந்தி ரொம்ப உயர்ந்து நிற்கிறார். அவர் கூட நிற்கிற அன்புக்குரிய சகோதரர் நீங்கள் எல்லாருமே ரொம்ப மரியாதைக்குரியவர்கள். தம்பி நன்றி. என்ன அவங்கள பற்றி பேசினா நிறைய போகும். எல்லாரும் பசியில் காதடிச்சு போய் உட்காந்துருக்கும் போது ரொம்ப பேசக்கூடாது. ரொம்ப நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. இந்த அருமையான வெளியையும் நேரத்தையும் அமைத்து கொடுத்த மே 17 இயக்கத்திற்கு என்னுடைய நன்றியைத்தான் சொல்ல வேண்டும். இந்த நிகழ்ச்சி சிறப்புற செய்த எல்லா அந்த உழைப்பாளிகளுக்கும், நடனமாடியவர்கள், பாடியவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துகள். விருதுகள் வாங்கியவர்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த மரியாதைகள். ஒருவேளை நான் போயிருந்தால், இங்கிருந்து வெகு சீக்கிரமாக போயிருந்தால், என்னுடைய வளர்ச்சியில் ஒரு ஜன்னல் திறக்காமையே போயிருந்திருக்கும். நான் அரசியல் நிகழ்வுகள் பல பார்த்துருக்கேன். தம்பி கூடயே சேர்ந்து, தம்பி தானே பார்த்துருக்கேன். ஆனால் இது ஒரு அருமையான, எழுச்சியான, மிகவும் நவீனத்துவம் மிகுந்த, இளைஞர்களை கவரக்கூடியன்னு சொல்ல முடியாது,
இது மூலமாகவும் நீங்கள் சிந்திக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு மிக அருமையான இது. நானும் இளவரசன் அதுதான் பேசிக்கிட்டு இருந்தோம். இது வந்து பெரிய பெரிய நட்சத்திர கலை விழாக்கள்லாம் நடக்குது, அதுக்கு இணையானதாக தான் இருக்குது. அவ்வளோ சிறப்பாக பண்ணாங்க. உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மிக நெருக்கம், என் மனதிலிருந்து நேரடியான அன்பும் வணக்கமும். இந்த இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழலில் வந்து அரசியலை பற்றி ஒரு பெரும் குழப்பம், அரசியலில் ரொம்ப தூரம் பயணித்தவங்களுக்கே இருக்குது. அதுவும் இளைஞர்களுக்கு வந்து மிகப்பெரிய குழப்பம் இருக்குது. அதை என்னுடைய மகன்களுடைய நண்பர்கள் மூலமாக நான் இன்றைய அரசியலை நான் பார்க்கின்றேன். மிகவும் பெரிய குழப்பத்தில் அல்லது ஒன்றுமே தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் சரியான தருணம், நாம் நம்முடைய கருத்துக்களை அவர்களிடம் கொண்டு செல்வது. அதற்கு இந்த விழா எனக்கு ஒரு நம்பிக்கை தருகிறது. எப்படி அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், அது எப்படின்னு சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா இன்றைய நிகழ்ச்சியின் அந்த அழைப்புதழை பார்க்கும்போது அதில் இருக்கிற ஒவ்வொரு தலைப்பும், ஐயோ நம்ம வந்து சிறப்பு விருந்தினனா போகிறோமே, இந்த 2 நாளும் நம்ம வந்து உட்காந்துருக்கணுமே அப்படின்னு தான் நான் சொன்னேன். எனக்கு எந்த அமைப்போ எந்த அரசியல் கட்சியோ எனக்கு வந்து கிடையாது. ஆனால் ஒரு தமிழனாக நான் சார்ந்திருக்கிற சமூகத்தினை வரலாற்று ரீதியாக, திரிக்கப்படாத வரலாற்று ரீதியாக அறிந்து கொள்வது ஒரு தமிழனாக, ஒரு குடிமகனாக எனக்கு ஒரு கடமை இருக்கிறது. ஆனால் இதுவரை இருக்கின்ற வரலாறு நமக்கு தெரிந்தது பள்ளியின் கல்வி திட்டங்களின் மூலமாகத்தான். வரலாறு என்கின்ற ஒரு விஷயம் நமது 35 மார்க் எடுத்தா நீ பாசு என்ற ஒரு அளவுக்கு தான் நமக்கு வரலாறு வந்து திணிக்கப்பட்டிருக்கு. அதை மாற்றி இந்த மாதிரியான பல கூட்டங்கள் சிறு சிறிதாகவோ பள்ளிகளிலோ இல்லை வந்து இந்த விஷயங்கள்லாம் கல்வி திட்டத்தில் கொண்டு வர முடியுமா அப்படின்னு நம்ம, ஏன்னா இப்போ இந்த கல்வி திட்டத்தில் வர வரலாறு வந்து வரலாறே கிடையாது, மார்க்குக்காக படிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இதை தாண்டி நம்ம போக வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. இந்த கருத்தரங்குகள், இந்த வரலாறுகள் இளைஞர்களுக்கு அடுத்த வருகின்ற வாரிசுகளுக்காக நாம் அதை கடத்த வேண்டும். அதை எப்படி செய்யணும் மே 17 இயக்கத்திற்கு தெரியும். அதனோடு நாங்களும் சேர்ந்து பயணிப்போம் என்றும் எப்போதும். மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். விருது வாங்கிய அறிஞர்களுக்கு மீண்டும் என்னுடைய சிறந்தாழ்ந்த மரியாதைகள். நன்றி. ஐயா நாசர் அவர்களுக்கு மே 17 இயக்கத்தின் சார்பாக சிறு மரியாதை. ஐயா இளவரசு அவர்களுக்கு மே 17 இயக்கம் சிறப்பு செய்யப்படுது.